நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஃபீல்டு பத்தி இப்பதான் ஒரு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, சர்ச் இன்ஜின்னா என்ன, சோசியல் மீடியானா என்ன, ஒரு கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன, கண்டென்ட் குவாலிட்டி கைட்லைன்ஸ்னா என்ன, ஒரு வீடியோ எடிட் பண்றோம்னா அதுக்கு என்ன மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணணும், கால் டு ஆக்ஷன் அப்படின்னா என்ன, ஒரு வியாபாரம் இருக்குன்னா அந்த வியாபாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு யுக்தியை தயார் செஞ்சு அந்த யுக்திக்கு ஏற்ற மாதிரி அதோடைய செயல்பாடுகளை செயல்முறைப்படுத்தி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு லாபம் ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்க ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு செய்து கொடுக்கும். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு துறை சார்ந்த விஷயத்துல நீங்க வருமானம் ஈட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த துறை சார்ந்த அறிவுத்தன்மை அதோடைய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஆகையால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கத்துக்கக்கூடிய நிலையில இருக்கிறது ரொம்ப நல்லது. லேர்ன் பண்ணிக்கங்க. இது என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க செய்யலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் கல்லூரி படிப்பு போறீங்க, மீதி ஒரு 8 மணி நேரம் தூங்குறீங்கன்னா 16 மணி நேரம் போக மீதி இருக்கக்கூடிய உங்களுடைய 8 மணி நேரத்தை கண்டுபிடிங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரத்தை ஒதுக்கி நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு தினசரி நடவடிக்கைகளை செய்து முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்தை ஒதுக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்.